நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே, இந்த பிட்ச் டெக்க நான் இந்தியால இருக்கிற டாப் 10 டாய் கம்பெனிக்கு அனுப்பியிருக்கேன். ஒரே ஒரு டாய் கம்பெனில இருந்து ரெஸ்பான்ஸ் வந்தது. அந்த டாய் கம்பெனி ஆல்ரெடி ஷார்க் டேங்க் இந்தியால பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கீழ இருந்து வந்ததால ஒரு ஐடியாவோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அந்த மெயில்ல என்ன அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மெயில பார்த்துட்டு இந்த பிட்ச் டெக்க பார்க்கலாமா? வாங்க. என்னோட பையனோட பேர்ல மெயில் ஐடி வச்சிருக்கேன். அதனால அவங்க பூர்வீக்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Thank you for reaching out and sharing your innovative idea of a toy vending mission. Inspired by trust-based unmanned shop, we truly appreciate the creativity, passion, initiative you have demonstrated in developing and implementing your concept. Your journey from experimenting with a small investment to build a consistent monthly business is inspiring. It is wonderful to see the entrepreneur mindset and dedication to continuous learning and growth. We have received your pitch deck and we will review it carefully. If we identify suitable opportunity for collaboration or discussion, we will touch with you. Regarding your interest in digital marketing roles, please feel free to share your resume so that we can forward it to our HR team for review. Thank you once again for reaching your ideas and considering us for the potential collaboration. We wish you continued success in all endeavors. இதில் நான் pitch deck மட்டும் ஷேர் பண்ணல. நான் ஒரு entrepreneur mindsetல இருக்கேன். I'm willing to work as an employee for the digital marketing role. ஏன்னா அந்த ரோல் எனக்கு ரொம்ப கிரேசினஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எனக்கு இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதால ஒரு பிஸ்னஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு பீப்புளோட எமோஷன்ஸ் எப்படி நம்ம டச் பண்ணணும்னு எனக்கு நல்ல ஒரு ஃபேர் ஐடியா இருக்கு. ஸோ அதனால என்னோட ரெசியூமே கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அனுப்புனேன். அதனால தான் நான் என்னோட ரெசியூமும் அனுப்பியிருக்கேன். ஸோ இங்கே பிஸ்னஸ் மைண்ட் செட்டாகவும் இருக்கணும், எம்ப்ளாயி மைண்ட் செட்டாகவும் இருக்கணும். இந்த pitch deck கண்டிப்பாக ஒரு பர்ஃபெக்டே கிடையாது. காலையில் தோணுச்சு, ஏன் நம்ம சென்ட் பண்ணக்கூடாது ஒரு pitch deck ரெடி பண்ணி. இந்த pitch deck ப்ராப்பரான pitch deck கிடையாது. pitch deckனா அதில் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், ரெவென்யூ இருக்கணும், நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. நான் ஒரே ஒரு ஷீட் அதை பார்க்கலாமா? இதான் என்னோட pitch deck. இதான் என்னோட ஐடியா. இந்த இமேஜ் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ். ஆல்ரெடி நான் அங்கேயே நான் மென்ஷன் பண்ணிப்பேன், ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ் ப்ரெசென்டட் பை மீ. இது என்ன கான்செப்ட்னா, என்னோட ஷாப் எப்படி ஆளே இல்லாமல் ஃபங்க்ஷன் ஆகுதோ, ஏன் டாய்க்குன்னு ஒரு வெண்டிங் மிஷினை நம்ம ரெடி பண்ணக்கூடாது? எப்படி ஆல்ரெடி வெண்டிங் மிஷின் பற்றி கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஃபைன். தெரியலனா வெண்டிங் மிஷின்ங்கிறது வந்து ஆளே இல்லாமல் ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் எல்லா ஸ்நாக்ஸும் கூல்ட்ரிங்க்ஸும் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எது தேவையோ அதை சூஸ் பண்ணி பே பண்ணி நீங்கள் அங்கே ஆளே இல்லாமல் அந்த இதுவை எடுத்துக்கலாம். அதே கான்செப்டை நான் டாயில் அப்ளை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன். இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி நான் அந்த pitch deck-ம் அனுப்புனேன். இதில் என்ன பெனிஃபிட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்போர்ட்டில், மால்ஸில், தியேட்டர்ஸில், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இங்கே வரவங்க எல்லாமே ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக வராங்க, ஒரு ஹாப்பினஸ்க்காக வராங்க. ஒரு பிஸ்னஸ் எப்போ நடக்கும்னா, பர்டிகுலர்லி இந்த டாய் பேஸ்ட் கேட்டகரியில் சந்தோஷமாக இருக்கிறப்ப தான் அங்கே நடக்கும். ஓகேவா? the ஆப்பர்ச்சுனிட்டின்னு போட்டுட்டு we shop more when we feel good. Buying decision often happens when we are in positive mode, particularly the toys category. ஏன்னா ஹாப்பினஸ் தானே, குழந்தைங்கனால ஹாப்பினஸ், டாய்ஸ்னால ஹாப்பினஸ். ஸோ ஏர்போர்ட்டில் நீங்கள் டிரான்சிட் பண்ணுறீங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெக்கேஷன் போகிறீங்க, இல்லை உங்கள் ரிலேட்டிவை பார்க்க போகிறீங்க, இல்லை உங்கள் அப்பா அம்மாவை பார்க்க போகிறீங்க, உங்கள் தாத்தா பாட்டி பார்க்க போகிறீங்க, இல்லை உங்கள் குழந்தைய பார்க்க போகிறீங்கன்னா, அப்போது நீங்கள் வெயிட் பண்ணுற நேரத்தில் உங்களால் ஒரு பர்ச்சேஸ் அங்கே பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் டாய்ஸ் வெரைட்டிஸ் இருக்கிறதால உங்களால் ஈஸியாக பை பண்ண முடியும். ஸோ அதான் அந்த கான்செப்டே. அப்புறம் மால்ஸில் உங்களுக்கு தெரிய நிறைய ஃபுட்ஃபால்ஸ் இருக்கும், நிறைய பீப்புள் அங்கே கேதர் பண்ணுவாங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அகைன் தேட்டரும் அங்கே தான் பீப்புளாக என்ஜாய்மெண்ட் பண்ணதுக்காக வராங்க. அதுவும் இல்லாமல் சம்டைம்ஸ் அந்த அனிமே படம் ஓடிச்சுன்னா படத்தோட டீம் கிட்ட கொலாபரேட் பண்ணி நீங்கள் அதே மாதிரி டாய்ஸை அங்கே விற்கலாம். நெக்ஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ். 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயும் அதே கான்செப்ட் தான். பீப்புள் வெக்கேஷனுக்காக வராங்க, இல்லை பிஸ்னஸ் ட்ரிப்பாக வந்தாலும் ஒரு டாயின்னு பார்க்கும்போது பசங்களுக்கு வாங்கிட்டு போகலாமே, ஒரு என்ஜாய்மெண்ட் தானே, ஒரு ஹாப்பினஸ் தானே. ஸோ அந்த கான்செப்டை நான் டேப் பண்ண விரும்பினேன். pitch deck-ல நிறைய வெரைட்டி இருக்கு, நான் எதுவுமே ஃபாலோ பண்ணல. இதுல கேன்வாலேருந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ண, எடிட் பண்ண, ஒரே பேஜ் வச்சு நான் சென்ட் பண்ணேன். டூ மச்சா திங்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு அப்படியே ஸோ இது பத்தாதுன்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் ஆகணும் யோசிச்சுட்டே இருப்பீங்க. இப்போ சென்ட் பண்ணுங்க, ரெஸ்பான்ஸ் வரத பேஸ் பண்ணி நீங்க அப்புறம் என்ஹான்ஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தான் என்னோட ஆக்சுவல் இதுவே இருக்கு. ஸோ இது நான் எப்போ இதை ஜேர்னல் பண்ணியிருக்கேன், இந்த ஐடியா எனக்கு எப்போ வந்திருக்கு, 27/1/2025 நான் இதை ஜேர்னல் பண்ணியிருக்கேன்.
நம்பிக்கை அடிப்படையிலான ஆள்ல கிடையாது நான் செட் பண்ண போறேன்னு. ஐடியா டு ரியாலிட்டி. ஸோ அதை 8th February இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல அது எப்படியா இருக்கு, 8th February எப்படி இருக்கு, மார்ச்ல எப்படி இருக்கு, ஏப்ரல் எப்படி இருக்கு, மேல எப்படி இருக்கு, இது செல் சர்வீஸ் போட்டு நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஜூலைல எப்படி ஆச்சு, ஆகஸ்ட்ல எப்படி ஆச்சு, இப்போ செப்டம்பர்ல ஆகஸ்ட்ல தான் பேனரே போட்டேன். அதுக்கு முன்னாடி வரையும் நான் வெறும் A4 ஷீட்டை வந்து அட்டையில ஒட்டி அங்கே வச்சிருப்பேன். நிறைய பேருக்கு தெரியாது, விசிபிலிட்டியே இல்லை. அதனால நிறைய கன்ஃபியூஷன் ஏற்படுது. சரி நம்ம ஒரு பேனர் போடுவோம் சொல்லிட்டு பேனர் போட்டோம். பேனர் போட்டதுக்கப்புறம் நல்ல பிஸ்னஸ் நடக்குது. ஸோ செப்டம்பர்ல ஒவ்வொரு கேட்டகரி நான் குரூப் பண்ணிட்டு போனா திரும்பி வரப்ப எல்லாமே டிட்டாச் ஆயிருக்கும். ஏன்னா பீப்புள் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறாங்க, குழந்தைங்க தான் எடுக்கிறது, அவங்க தூக்கி போட்டு போயிடுவாங்க. 100 பொருள் சம்டைம்ஸ் 200 இருக்கும், 200 பொருள் சம்டைம்ஸ் 100 இருக்கும். ஸோ நிறைய கன்ஃபியூஷன். அதனால ஒரு டப்பா பாக்ஸில் போட்டேன். இந்த பாக்ஸில் போட்ட பிறகு எந்த இது போல் தப்பும் நடக்கல. மழை வந்தாலும் என்ன இதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர் 2025ல நான் மீஷோ செல்லர் ஆகிட்டேன். நான் என்னென்னலாம் டாய்ஸ் நான் வீக்கெண்டில் பண்ணுறோம் அதே டாய்ஸை மீஷோலையும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நவம்பர்ல ஐடியா டு பிஸ்டெக் இந்த மெயிலை நான் நவம்பர் சென்ட் பண்ணியிருக்கேன், முந்தானேத்து சென்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு ஆண்டர்பிரனர் இருக்காங்க, கீழே இருந்து வந்தவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எப்படி ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது, ஒரு சின்ன விஷயம் எப்படி ஒரு பெரிய விஷயம் மாறுதுன்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா அவங்க கீழே இருந்து வந்திருக்கதால. நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா மாற விரும்புறீங்கன்னா யாரெல்லாம் கீழே இருந்து வந்தாங்களோ அவங்கள அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் ரியல் பெயின், அதுவும் ரியல் ஸ்வீட்னஸ், ரியல் ஸ்ட்ரகிள் அவங்களுக்கு தான் தெரியும். இந்த பிஸ்டெக் கண்டிப்பா ப்ராப்பரானே கிடையாது. அதுவும் இல்லாம நான் மெயில் பண்ண சொல்ல ChatGPT யூஸே பண்ணல அந்த மெயில் கண்டனுக்காக. நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படிதான் நான் போட்டேன். நான் அனுப்பின மெயிலை காமிக்கிட்டா, Hi there, herewith I have come up with the idea of a toy vending machine. This is inspired by a trust-based unmanned shop. Running this shop every weekend at my village near temple. The roadside shop function with no one present. From idea journaling, இதெல்லாம் நிறைய grammar issues இருக்கு. Implementing with 100 rupees of products, gradually introducing new products, and doing business worth 10K to 20K per month. Here the revenue may be small, but the idea is big. Now I become a e-commerce seller. I come from a software development background, having 13 years of experience here with I have touched a pitch tech or idea tech. The tech may not be perfect, but I took small step to reach out to quickly as soon as I thought. If this idea is good, I'm happy to collaborate with you and stepping up a small category stack tray at my shop and trying it out. Don't like the idea? I'm looking for a job in digital marketing. I have a strong entrepreneur mindset. I don't work for money. I learn and deliver sales and move on to next stage. So இது நான் என்ன என்னோட மைண்ட்ல இருந்தோ அப்படியே ரைட் பண்ணிட்டேன். இதுல நிறைய கிராமர் மிஸ்டேக் இருக்கு, ஆனா சொல்ல வர்றது புரியுதா, அதான் முக்கியம். இந்த இடத்துல பர்ஃபெக்ட் எதிர்பார்க்காதீங்க. நீங்க சொல்ல வர்றது மற்றவங்களுக்கு புரியுதுன்னா ஃபைன். இங்க யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போறது இல்லைல்ல. ஸோ அதான் கான்செப்ட். இந்த ஐடியா இங்க ஒர்க் ஆகலைன்னா கூட இங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஸ்பேஸை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சர்ல அது எனக்கு ஒரு பெரிய இதுவாகவும் அமையலாம். ஸோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது எல்லாமே பிளான் பண்ணி நடக்கணுங்க. காலையில திங்க் பண்ண பிஸ்டேக் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெடி பண்ண சென்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா இந்த ஆண்டர்பிரனர் மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். 9 to 5 ஜாப்ல இருந்து வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த ஆண்டர்பிரனர் மைண்ட் செட்டை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வாங்க. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த கான்ஃபிடென்ட் வச்சு உங்களால மூவ் ஆன் பண்ண முடியும். நீங்க இந்த பேக்ரவுண்ட்லாம் பாக்குறீங்களா, இந்த பேக்ரவுண்டை வச்சு என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க. என்னால் கீழே இறங்கி ஒர்க் பண்ண முடியும், ஒரு ரோட்டில் போய் ஒரு இதை செல் பண்ண முடியும், ஒரு சிஓ கிட்ட பேச முடியும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நீங்கள் 2 மாவா இருந்தால் மட்டும்தான் இன்னைக்கு பிழைக்க முடியும். வெறும் நான் மேலே மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னாலும் பிழைக்க முடியாது, இல்லை நான் சின்ன விஷயம் மட்டும் தான் செய்வேனாலும் பிழைக்க முடியாது. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு 2025ல நீங்கள் 2 மாவும் இருந்தால் மட்டும்தான் உங்களோட லைஃப்பை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். அப்போதான் உங்களால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு புரியும். அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு சில ஐடியாஸ் வரும். அதுவே ஃபியூச்சரில் ஒரு பெரிய ப்ராடக்டாக மாறலாம். தட்ஸ் அ ரியாலிட்டி. இன்னொரு விஷயம், நானும் நிறைய புஷ் பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோ சுத்தமாக போக மாட்டேங்குது. லாஸ்ட் 1 மந்த்தில் என்னோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் மட்டும் வெறும் 15 பேர் தான் ஏறி இருக்காங்க. இது ஆக்சுவலாக இதை நான் கஷ்டம்னு பார்த்தா வீடியோ பண்ணவே முடியாது. நான் பாட்டு வீடியோ பண்ணிகிட்டே இருக்கேன். இது என்னன்னு தெரியல. பட் பீப்புள் எல்லாமே பேக்லைட் அழகாக இருக்கணும், அப்படியே ஒரு பக்கத்தில் செடி வச்சு நல்லா ஒரு இங்கிலீஷ் பேசினா மட்டும்தான் பீப்புள் பார்க்குறாங்க. தட்ஸ் அ ரியாலிட்டி ஆல்சோ, ரைட்?
ஸோ நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ ஸோ மச். பபாய்.